Hey guys, welcome back to YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எம்காம் கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் இந்த கோர்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கோர்ஸ்க்கு வந்துட்டு என்ன எலிஜிபிலிட்டி, என்ன டியூரேஷன் இருக்கு, ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் வந்துட்டு எப்படி இருக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்டிங் வந்துட்டு உங்க கையில எவ்வளோ சேலரி வாங்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறோம். ஸோ எம்காம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ், அதாவது வந்துட்டு உங்களுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 இயர்ஸ் கோர்ஸ், 6 மந்த்துக்கு ஒர்க்காக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு எதை பற்றி படிக்கிற கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் ரிலேட்டடாக இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை பற்றி பேங்க் ரிலேட்டட், ஃபினான்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வந்துட்டு எம்காம்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இதுக்கு வந்துட்டு அட்மிஷன் ப்ராசஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இல்லை நான் வந்து கவர்மெண்ட்ல வந்து சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து படிக்கலாம். பட் வந்துட்டு கட் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ இல்லை நான் வந்துட்டு அப்ராட்ல போய் ஒர்க் பண்ணணும், அங்கே போய் படிக்கணும், அங்கே படிச்சுட்டா அங்கேயே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அங்கேயே போய் படிச்சுட்டா அங்கேயே ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு யூஜி டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கணும் பார்த்தீங்கன்னா பிகாம், பிஏ இந்த மாதிரி ஆர்ட்ஸ் சம்மந்தம் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிருக்கணும். ஸோ உங்களோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 60% மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு இந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ப்ரைவேட் செக்டர்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் இந்த ஃபினான்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம். இல்லை நான் பேங்கிங் செக்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி போகிற மாதிரி இருக்கும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறமே தான் நீங்கள் பேங்கிங் செக்டர், அதாவது பேங்கிங் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது முடிச்சுட்டு பேங்கிங் இதில் போய் செக்டர்ல போய் செலக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அப்ராட்ல போய் ஒர்க் பண்றேன் அப்படின்னாலும் அங்கேயும் போய் தாராளமா நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ அங்க போனீங்கனாலுமே உங்களுக்கு சேலரிஸ் அதிகமா தருவாங்க. இதே நீங்க வந்துட்டு பேங்க்ல போய் ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு சேலரிஸ் அதிகமா தருவாங்க. ஸோ நீங்க கவர்மெண்ட் பேங்க் பிரைவேட் பேங்க் எதுல வேணாலுமே ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸை ஃபாலோ பண்ண முடியும். So thank you for watching. Thank you all.